அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பயங்கரமாக ஷாக் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ணா இருக்கார்ல, இவர் வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் சாரோட பயோபிக் மூவியில் வந்து நடிக்க போகிறாரு. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான ஒரு போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓம் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இவர் யார் அப்படின்னா, ஆதிபுருஷ் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார்ல, இவர் தான் அவர். ஸோ இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனப்ஸு எக்கச்சக்கமாக வந்து இருக்கு. ஸோ அந்தந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான 3 சாங்ஸை வந்துட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்ம சாய் அபியங்கர். இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட அந்த மியூசிக்கில் அந்த சாங்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல ராம்குமார் பாலகிருஷ்ணன், இவர் தான் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தை டைரக்ட் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் ராம் இருக்கார்ல, இவரோட டைரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவா அண்ணா நடிக்கிற படம் தான் பறந்து போ. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை வர மே 23 அன்றைக்கி தான் இந்த பறந்து போ படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம சந்தோஷ் தயாநிதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த பறந்து போ படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம விக்ரம் பிரபு அண்ணாவோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தை சண்முக பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வேலைக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு இந்த லவ் மேரேஜ் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான பேஜாரான அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சீன் ரோல்டன் இருக்கார்ல, இவரோட மியூசிக்கில் இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.